நண்பர்களே வணக்கம். எக்ஸ் சிக்னல் குளோபல் வேறு லெவலில், அதாவது இந்தியா, தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவில் வேறு லெவலில் மூவ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் எக்ஸ் சிக்னல் குளோபல் ப்ராஜெக்ட். ஸோ இதில் ஒரு இன்வெஸ்டர் வந்தாருன்னா டெய்லி 2% ஏர்ன் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கர்ஸ் வந்தாங்கன்னா பெரிய அளவில் ஏர்ன் பண்ண போகிறாங்க. நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வித்ட்ரா ப்ரூஃபும் நம்மளும் ஏர்ன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வழங்கும் ஜஸ்ட் 2 டேஸ்லேயே கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட $70 மட்டும் ஏர்ன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ப்ராஃபிட் எல்லாம் செய்து 72 மட்டும் வித்ட்ரோவும் பண்ணிக்கிறோம், வித்ட்ரோல் எடுத்து மீக்கிறோம். ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதில் நான் போட்டது வந்து வெறும் $25 மூலம் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 டேஸ்லேயே $72 ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எப்படி டிபாசிட் பண்ணுற ஆப்ஷனை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட என்ன வெல்லட் வச்சுக்கிறீங்களோ, பைனான்ஸோ ட்ரஸ்டோலட்டோ என்ன வெல்லட் வைக்கிறீங்களோ அதில் கிட்டத்தட்ட $25 நீங்கள் பேக்கேஜி கொடுக்கணும். ஒரு $1 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது $26. காரணம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் பைனான்ஸ்லையா இருந்தாலும் எந்த வெல்லட்டாக இருந்தாலும் ஒரு நெட்வொர்க் ஃபீஸ் போகும், அந்த கேஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 26 அல்லது 27 உங்களோட விருப்பம். அது நீங்கள் கூட போட்டாலும் ஒரு இஷ்யூவுமே இல்லை. நீங்கள் வித்ட்ரா பண்ணும்பொழுது அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து, பேலன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு $26 என்ன செய்கிறீங்க, TRX காயின் பை பண்ணுறீங்க. TRX காயினை பை பண்ணிட்டு என்ன செய்யணும்டா, உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வாங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துல டிபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை பற்றி ஃபெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. இந்த கொப்பின்ற அட்ரஸை கொப்பி பண்ணுங்கள். கொப்பி பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 107 TRXன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 110 TRXை போடுங்க. 110 அல்லது 110 கேட்டாங்களா இருந்தால் அது வந்து TRX அப் அண்ட் டவுனை பொறுத்து. 110 கேட்டாங்கன்னா ஒரு 113 டிபாசிட் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே வந்து அந்த கேஸ் ஃபீஸுக்கெல்லாம் சரியாக வரும். ஸோ எக்ஸ்ட்ரா டிபாசிட் பண்ணுறதால ஒன்றுமே திங்க் பண்ணாதீங்க, அதை வந்து நீங்கள் சேர்த்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போ வந்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எங்கே இப்போ உங்களோட இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெல்லட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஹுபி எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறேன், HTX. இந்த எக்ஸ்சேஞ்சில் நான் இப்போ போகிறேன். போய்த்து என்னோடய எக்ஸ்சேஞ்சில் இப்போ இது மாதிரி உங்களுக்கு பைனான்ஸிக்கும் ட்ரஸ்ட் வெல்லட்டிக்கும் நீங்கள் என்ன வெல்லட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெல்லட்டில் என்ன செய்யுங்க. இப்போ எசட்டுக்கு போகிறேன். எசட்டில் போய்த்து நான் என்ன செய்கிறேன், இங்கே வித்ட்ரோவில் கிளிக் பண்ணுறேன். இப்போ வித்ட்ரோவில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வெல்லட்டில், இப்போ எல்லாருக்குமே அந்த சிஸ்டம் தெரியும் எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் சேம் வித்ட்ரா பண்ணுற மாதிரி. இப்போ நான் என்ன செய்கிறேன், TRXை கிளிக் பண்ணுறேன். TRXை கிளிக் பண்ணி ப்ளாக் செயின். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், அட்ரஸ் கேட்குற இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம் வைங்க. அட்ரஸ் கேட்குற இடத்துல உங்களோட இங்கே காப்பி பண்ணிங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அங்கே போட்டு வித்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிரும். கீழே வந்து இப்போ இங்கே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிரும், எவ்வளோ TRX வந்து வந்துடும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். ரைட், இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது 3 கோடிக்கு தானே, இதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்க்டாப்பில் போடலாம். அதாவது கம்ப்யூட்டர் மோட்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் அது தெரியும். ரைட், இப்படி போட்டுட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணதால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிபாசிட் வித்ட்ரோல் இன்றைக்கி தானே, இதில் வந்து இப்போ எனக்கு காட்ட மாட்டேங்குது. நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் நான் இப்போ உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிற்கும். எக்ஸாம்பிள் இந்த இது இந்த இடத்துல ஆக்டிவேட் நிற்கும். இந்த பாருங்கள், இன்ஆக்டிவ்னு வந்து இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நிற்கும். இதை நீங்கள் நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு $26 மாதிரி டிபாசிட் பண்ணதுக்கு அப்புறம், டிபாசிட்டை முடித்தது பிறகு தான் இந்த இடத்துல ஆக்டிவை கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிரும். ஸோ இதுதான் டிபாசிட் ப்ராசஸ், அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ்.